உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரரா இருக்கட்டும், பங்களாலேயே வாழட்டும், முடிஞ்ச தங்கத்தையே சாப்பிட்டோம். அதுக்காக என்ன கேவலப்படுத்த வேண்டாம். நான் ஒன்னும் பிச்சை எடுத்து சாப்பிடல, உழைச்சுதான் சாப்பிடுறேன். கண்ணியமா சம்பாதிக்கிறேன், கௌரவமா வாழ்றேன். அதெல்லாம் சரிதாங்க. கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கட்டுமே அவங்க சொன்ன தப்பா? அது நமக்கு தானே நல்லது. பிரியா, நான் உனக்கு கேட்கட்டா? கேளுங்க. நீ என் கூட குடும்பம் நடத்துறதுல எந்த கஷ்டமும் இல்லையே? கஷ்டம்னு நான் சொல்லல. இந்த சாதாரண வேலையை விட்டுட்டு நீங்க சொந்தமா ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் இல்லையா? அதுக்கு பணம் அப்பா கொடுப்பாருன்னு அம்மா சொன்னாங்க. உங்க முன்னேற்றத்துல அவங்க ரொம்ப அக்கறையா இருக்காங்க. இந்த உதவி அவங்க செஞ்சா. இது உதவி இல்ல பிரியா, கௌரவ பிச்சை. அடுத்தவங்க பரிதாபத்துல நான் முன்னேற வேண்டாம், சொந்தமா உழைச்சு முன்னேறுவேன். நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்துட்டா, நம்ம குடும்பம் பெருசானா, அப்ப நமக்கு வசதி வேணும். அதுக்கு நீங்க அதிக சம்பாதிக்கணும். இல்ல, சம்பாதிக்கிறது என்னுடைய பொறுப்பு. உன்னையும் என் குழந்தைகளை காப்பாத்துறது என்னுடைய கடமை. இதுல யாருடைய தயவு எனக்கு தேவையில்லை. என்னங்க என்னங்க போகுது புடவை பறக்குது புடிச்சுக்க, தானா தனிஞ்சது வீணா போகுது எடுத்துக்க. கொஞ்சம் வந்தா கோபம் என்ன, கவந்து படுத்த லாபம் என்ன? ஆஹா, என்னையும் ஆழம் பார்ப்பதில்லை. போனா போகுது புடவை பறக்குது புடிச்சுக்க, தானா கனிஞ்சது வீணா போகுது எடுத்துக்க. கதவு மூடப்படும், பழுதாகி போச்சுன்னா இவ தயவு தேவைப்படும். கண்ணாலே பாருங்க, இப்ப கதவு மூடப்படும், பழுதாகி போச்சுன்னா இவ தயவு தேவைப்படும். போகுது புடவை பறக்குது புடிச்சுக்க, தானா கனிஞ்சது வீணா போகுது எடுத்துக்க.
பொல்லாதது வாய் விட்டு கேட்குமா இந்த வயசு பொல்லாதது பாய் போட்டு தூங்குமா இந்த பருவம் பொல்லாதது வாய் விட்டு கேட்குமா இந்த வயசு பொல்லாதது போகுது புடவை பறக்குது பிடிக்கிறேன் தானா கனிஞ்சது தேனா இனிக்குது எடுக்கிறேன் மோகம் இங்கு ஏறி போச்சு தாறு மாறா ஐயோ ஆகி போச்சு பானை திறந்தது பூனை புகுந்துருச்சு போனா போகுது புடவை பறக்குது பிடிக்கிறேன் தானா கனிஞ்சது தேனா இனிக்குது எடுக்கிறேன் உட்காரு உட்காரு. பரவாயில்ல. ஊட்டி அட உட்காருப்பா. தேங்க்யூ சார். ஊட்டி ஸ்டே எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு சார். பத்திரிகை வேலையும் பார்த்துக்கிட்டேன், பர்சனல் வேலைகளும் பார்த்துக்கிட்டேன். வெரி குட் வெரி குட். நீ அனுப்பிச்ச போட்டோலாம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. தேங்க்யூ சார். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன சார்? என் லைஃப்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேகசின் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அதுக்கு இப்பதான் சமயம் வந்திருக்கு. ஃபைனான்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. அந்த பத்திரிகை அடுத்த மாசமே வெளிவந்தாகணும். ரொம்ப சந்தோஷம் சார். அந்த பத்திரிகையோட பொறுப்பு பூரா உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறேன். அதுக்கு ஆசிரியரும் நீதான். உனக்கு மாசம் சம்பளம் 5000 ரூபாய். சார் இதெல்லாம் உன் திறமைக்கு கிடைக்கிற வேலைப்பா. I love you, I love you, I love you, I love you. என்னங்க சார் ரொம்ப குஷியா இருக்காரு? ப்ரமோஷன் பிரியா, ப்ரமோஷன். எங்க ஆபீஸ்ல புது மேகசின் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு நான் தான் எடிட்டர். மாசம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 5000 rupees. 5000-ஆ? Yes. Oh my god. உங்க திறமைக்கும் தகுதிக்கும் 5000 என்னங்க? 5 லட்சம் தந்தாலும் குறவுதான். உங்களுக்கு இந்த நல்ல நேரம் வரும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. இந்த நேரத்துக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீதான். அன்பான மனைவியா கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் ஈடு கொடுத்துக்கிட்டு எந்த கவலையும் காட்டாம சந்தோஷமா இருக்க பாரு. இந்த ப்ரமோஷன் உன் அதிர்ஷ்டம் தான் பிரியா, உன் அதிர்ஷ்டம் தான். என்னங்க, இந்த சந்தோஷத்தை நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணலாம். எஸ். அதுக்கு முன்னால கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கிறேன். ஐயோ, ஏன்? என்னங்க அடுப்புல பால் வச்சிருக்கேன், கொதிச்சிடுங்க. நீங்க நான் கொதிச்சிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? ஐயோ, இந்த பால் ஒரு விவசாயே கிடையாது. இன்னும் நேரம் பார்த்தா கொதிக்கணும். நல்லா சான்ஸ் விட்டு போச்சு. மம்மி, என்ன அதிசயமா வந்திருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன் பிரியா. சௌக்கியமா இருக்கு மம்மி. ஆமா, விஜய் எங்க? ஒரு ஆபீஸ் போயிருக்காரு. மம்மி, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. புது மேகசினுக்கு அவர் எடிட்டரா போட்டிருக்காங்க. மாச சம்பளம் 5000 ரூபாய். 5000. உங்களுக்கு எப்படி தெரியும் மம்மி? இந்த ஏற்பாடெல்லாம் நான் தான் பண்ணேன். இந்த ப்ரமோஷன் சம்பள உயர்வெல்லாம் உன் புருஷன் திறமைக்காக வந்ததுன்னு நினைச்சியா? உங்க அப்பா தயவால வந்தது. இந்த தயவெல்லாம் எதுக்கு மம்மி? உன் நன்மைக்காக தான். மாடியில வாழ்ந்த மகளை தரையில விட்டுற முடியுமா? 4 பேருக்கு முன்னால நம்ம கௌரவம் கெட்டு போக கூடாது பாரு. அப்பா இப்படி எல்லாம் செஞ்சிருக்க வேண்டாம். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன? பிரியா, இந்த ஏற்பாடெல்லாம் உன் சுகத்துக்காக மட்டும் இல்லம்மா. பாவம் விஜயும் இந்த மாதிரி சௌகரியம் எல்லாம் அனுபவிச்சதில்ல, அதனாலதான். சரி போகட்டும். இன்னைக்கு சாயங்காலம் உங்க அமெரிக்க பெரியம்மா அவங்க மக மாப்பிள்ளை எல்லாம் உன் வீட்டுக்கு சாப்பிட வராங்க. நம்ம ஸ்டேட்டஸ்க்கு தகுந்தாப்பல மியூசிக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நான் ஏற்பாடு பண்றேன். மத்த விஷயம் எல்லாம் நீ கவனிச்சுக்க. நான் வரேன். மிஸ்டர் ராஜசேகர், நீங்க பணம் கொடுத்து உதவி செய்யலன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் மேகசின் இவ்வளவு சீக்கிரம் வெளிவந்திருக்காது. உங்க உதவிக்கு இது உதவி இல்ல சங்கர், என்னுடைய சுயநலம். விஜய் ஒரு பொசிஷனுக்கு வந்து இந்த சமூகத்திலே அவருடைய ஸ்டேட்டஸ் உயரணுங்கிற காரணத்துக்காகத்தான் நான் இந்த ஹெல்ப்பே பண்ணேன். இப்ப எல்லாருக்கும் முன்னால அவனை என் மாப்பிள்ளைன்னு பெருமையா சொல்லிக்கலாம் இல்லையா? அதனால்தான் மிஸ்டர் ராஜசேகர் அவன் சம்பளத்தை 5000-ஆ வசதி இந்த பத்திரிகைக்கு ஆசிரியரும் ஆக்கல. வெரி குட் சார், வெரி குட். என் திறமையை நம்பிதான் நீங்க எனக்கு இந்த ஆசிரியர் பதவியை கொடுத்திருக்கீங்கன்னு நான் இது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு, நீங்களும் கூட சேர்ந்து என் நிலைமையை கேலி பண்ணிக்கீங்கன்னு. என்ன சார்,
என் திறமையால நான் முன்னுக்கு வர முடியாதா? இவங்கள உதவியால தான் முன்னுக்கு வர முடியுமா? அப்படி இருந்தா இந்த கேவலமான பதவி எனக்கு வேண்டாம் சார். நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க. என்ன புரிஞ்சுக்கணும்? உன் திறமைக்காக தான் இந்த வேலை கொடுத்திருக்கேன். ஆனா அந்த திறமையை ஒரு பணக்கார காலில போட்டு மெதுக்க வச்சிருக்கீங்க. ஒரு தாய் தந்த காலை தொடர்றது ஒண்ணும் உன் மதிப்பை குறைச்சிடாது. நான் பெருமையை பார்க்கிற நேரத்துல உனக்கும் ஒரு நன்மையை செய்யறேங்கிறத யோசிச்சு பாரு. என்ன பேச நன்மையை சொல்றீங்க? உங்க சுயநலத்துக்காக, உங்க வரட்டு கௌரவத்துக்காக, எல்லாருக்கும் முன்னாலே என்ன உங்க மாப்பிள்ளைன்னு கூப்பிடணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த கௌரவ பிச்சை எனக்கு போட்டிருக்கீங்க. இதை நான் ஏத்துக்கிட்டு என் சுயமரியாதை எழுக்க நான் தயாரா இல்லை சார். விஜய், உன் சுயமரியாதைக்காக பரம்பரையா நாங்க வளர்த்துக்கிட்டு வந்த அந்தஸ்தை பலியாக்கிட முடியாது. குடும்ப கௌரவத்தை உன் குறும்புத்தனத்துக்காக ஏலம் போற்ற முடியாது. உன் பிடிவாதத்தை தற்பெருமை நீ நினைக்கிற, அது தற்பெருமை இல்ல, உன் திமிரு துரதிருஷ்டம். மிஸ்டர் ராஜசேகர், நான் உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்தது உங்க அதிர்ஷ்டம். நீங்க எனக்கு மாமனாரா வந்தது என் துரதிருஷ்டம். உங்களுக்கு பணம் காசு பெருசு, இந்த ஏழைக்கு மானம் தன்மானம் பெருசு. Vijay vandachu, Vijay. Come along, man. Come along, man. Fantastic party. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப என்ஜாய் பண்றோம். எங்க நிக்கிறோம், எங்க நடக்கிறோம் ஒண்ணும் புரியல. இருக்கிற மூட்ல மேல போய் படுக்கணும் போல இருக்குது. Oh, do that. So, குடிச்சிட்டு வரேன். First bottle only then cattle. Vijay, why are you so late? He's not late. என் வாட்ச் பாரு, 6 மணிக்கு ஆரம்பிச்ச வாட்ச் 6 மணில நிக்குது. Better late than never, man. உங்க பணக்கார பெருமையை காட்டுறதுக்காக என் வீட்டை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்த வேண்டாம். I hate it. இது குடும்ப நடத்துற வீடு, குடிச்சிட்டார பார் இல்ல. நீ இங்க இருக்கிற வரைக்கும் அடக்கமா ஒடுக்கமா திருமதி பிரியா விஜயகுமாரா வாழணும். கோடீஸ்வரர் ராஜசேகரோட மகளா இல்ல. ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ என்னுடைய மனைவி. நான் உங்க மனைவிதான், அதுக்காக நான் உங்க அடிமை இல்ல. உங்களுக்காக விருந்துக்கு வந்த சொந்தக்காரங்களை வீட்டை விட்டு விரட்ட முடியுமா? இத பாரு பிரியா, வர்றவங்களை உபசரிக்க வேண்டாம் தான் சொல்லல. நம்ம தகுதிக்கு மீறினவங்களை வரவழைச்சு ஏன் தகுதியை காட்ட வேண்டாம் தான் சொல்றேன். தகுதி தரோன்னு சொல்லி ஒரு தாழ்வு மனப்பான்மையில எதையுமே நீங்க பிரிச்சு பேசுறீங்க. நம்ம விட மேல இருக்கிறவங்க கூட பழகுறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதா? ஐ சி. அதுக்காகத்தான் என் ப்ரமோஷனுக்கு அப்பா கிட்ட சிபாரிசு பண்ணீங்களா? அதாவது கீழ் மட்டத்துல இருக்கிற என்ன மேல் மட்டத்துக்கு அம்மாவை சத்தி விடுறாரு, அப்படிதானே? இல்ல, நான் அப்படி எந்த சிபாரிசும் பண்ணல. பண்ணிருக்கேன். உங்க அப்பா என்ன எப்போ விலை கொடுத்து வாங்க பார்த்தாரு, அது முடியல. அதனாலதான் இப்ப பொண்ணு மூலமா என்ன வாங்க பாக்குறாரு. தான் பெத்த பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் மாப்பிள்ளைய மாமனார் வசதி விட்டா அது தப்பா? ஆனா ஒண்ணு, நீ இப்ப விஜய் மனைவியா பேசல, ராஜசேகரோட மகளா பேசுற. இத பாரு பிரியா, நான் ஒண்ணு உன்னை கண்ணை கட்டி கல்யாணம் பண்ணிக்கல. நீயும் விரும்பி வீட்டை விட்டு வெளியே வந்துதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்க. கஷ்டமோ நஷ்டமோ புருஷனுக்கு கட்டுப்படுறதுதான் உன்னுடைய கடமை. இது கடமை இல்ல, கட்டளை. இந்த மாதிரி புரிஞ்சுக்காத புருஷன் கூட வாழ்ந்தா என் உயிர் தான் போகும். புரிஞ்சுக்காத பொண்டாட்டி கூட வாழ்ந்தா என் உயிர் போயிடும். பேசாம நீ பிறந்த வீட்டுக்கே போயிடு. உங்களையே நம்பி வந்தவனா இப்ப போன்னு சொன்னா எங்க போவேன்? பெத்தவங்களை மறந்துட்டு பழி தாண்டி வந்தவ இப்ப திரும்பி பிறந்த வீட்டுக்கே போனா அங்க என்ன மதிப்பாங்களா? உலகம் என்ன பேசும்? இந்த உலகத்துக்கு பயந்துதான் நீ இத்தனை நாளும் என் கூட வாழ்ந்திருக்க. எனக்காக இல்ல, பணக்கார புத்தியை நீயும் காமிச்சிட்டிய பிரியா. இனிமே உனக்கு இந்த ஏழை வீட்டுல இடம் இல்ல. உன் மூஞ்சில முழிக்கவும் நான் தயாரா இல்ல. ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவேன். வேறாரும் நெருங்காமல் மனவாசல் தன்னை மூடுவே. உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி. ராகங்களில் ஆராதனை, மோகங்கள்
தளர்ந்து வர நட, உன் தலகுனிஞ்ச நிலைமை, உன் கண்ணுல வர கண்ணீர், இதெல்லாம் சொல்லுது உனக்கு என்ன நடந்திருக்கும்னு. உன் வீண் பிடிவாதத்தினால நீயா தேடிக்கிட்ட சொந்தத்துல என்ன சுகத்தை அனுபவிச்சிருக்க, என்னென்ன சந்தோஷத்தை இழந்திருக்கன்னு உன் ரூம்ல போய் நல்லா யோசிச்சு பாரு. என்ன எனக்கு ஹோட்டல் சாப்பாடு? சமையல் கேஸ் தீர்ந்து போச்சு, அதனால உனக்காக ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா உங்க உடம்புக்கு ஆகாது. ஹோட்டல்ல வெறும் உப்பு காரம் மட்டும்தான் போடுவாங்க. ஆனா நான் எங்க வீட்டுக்காருக்கு அன்பு பாசம் எல்லாமே கலந்து போடுவேன். ஏப்பா சாப்பிடாம எழுந்திருச்சு வந்துட்ட? பிடிக்கல ஆயா. புரியுதுப்பா, கைமனம்னு சொல்லுவாங்க. அது கைவிட்டு போச்சுன்னா கவலை இருக்கதான் செய்யும். இதோ பாருப்பா, உன் பொண்டாட்டி உன்னை விட்டு பிரிஞ்சு போய் 7 நாள் ஆகுது. புருஷன் பொண்டாட்டினா 1000 இருக்கும், அதெல்லாம் பெருசா எடுத்துக்கலாமா? இதை பாரு, நான் சொல்றதை கேளு, போய் அவளை சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வா போ. நான் அவளை கூட்டிட்டு வரணும்? அவளே வரக்கூடாதா? இது அவ வீடு தானே. என் வீடா இருந்தா என்ன போடின்னு வீட்டை விட்டு விரட்டு வரா? ஆஃப்டர் ஒரு சின்ன விஷயம், அதுக்கு போய் அணுகுண்டு வெடிச்ச மாதிரி கோவிச்சுக்கிறதா? காரம் இல்லைன்னா மிளகாய் இல்ல, கோவம் இல்லைன்னா ஆம்பளை இல்ல, பொண்ணுதாமா அடங்கி போகணும். அது அவ கடமை. அந்த கடமை ஒரு புருஷனுக்கு இருக்குல்ல. நேரம் இங்க வந்து 4 அரை விட்டு ஏண்டு வீட்டை விட்டு வந்தேன்னு என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்ல? நீ சொல்றது சரிதான். கரையை தேடி அலை போகணுமே தவிர அலையை தேடி கரை போகாதுமா. புருஷன் கரை மாதிரி, நீதான் தேடி போகணும். இந்தாங்க உங்க மாச சம்பளம். என்னப்பா இது, இன்னும் மாசமே முடியல, அதுக்குள்ளே சம்பளத்தை கொடுக்குற? எனக்கு வேற இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, சாயங்காலமே ஊருக்கு போறேன். தம்பி, எனக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லை, இருந்தாலும் சொல்றேன். நீ ஒரு தடவை உன் சம்சாரத்தை பார்த்துட்டு போப்பா. எனக்கு என்னமோ தோணுது, அவ வீட்டை விட்டு போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு. நீங்க 2 பேரும் நேருக்கு நேர் சந்திச்சிட்டீங்கன்னா மறுபடியும் ஒத்துமையா வாழலாம். நான் சொல்றதை கேளுப்பா. இத வேலைக்காரியா சொல்லல, உன் அம்மாவே சொன்னதான் நினைச்சுக்கப்பா. பதினஞ்சு நாள் பிரிஞ்சிருந்துட்டு இதுக்கு மேலேயும் பிரிஞ்சிருந்தீனா அவருக்கு உன் மேல இருக்கிற அன்பு குறையுமே தவிர வளராதுமா. ஐயா பிரியா, உன் மனசு உருகிறது கண்ணுல தெரியுது. உன்னை பிரிஞ்சு அவராலே அங்க நிம்மதியா இருக்க முடியாது. நீ அவருக்கு போன் பண்ணுமா. இந்நேரம் அவர் ஆபீஸ்ல தான் இருப்பாரு. போடா கண்ணு. மிஸ்டர் விஜயா, ஐம் சாரி, நேத்து தான் அவர் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். நீயா? நீ எங்க வந்த? என் மனைவியை பாக்குறதுக்காக. இதுவரைக்கும் பிரியா உன் இஷ்டப்படிதான் நடந்தா, இனிமே அவ இஷ்டப்படிதான் அவ நடக்க போறா. எனக்கு தெரிஞ்சு அவளுக்குன்னு தனி இஷ்டம் தனி பிரியோ எதுவும் கிடையாது. இருக்கு. அவ உன்னை விவாகரத்து பண்ண விரும்புறா. எனக்கே இது ஆச்சரியமா இருக்கு. எந்த அளவுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்திருந்தா என் மக இந்த முடிவுக்கு வந்திருப்பா. பூவாட்ட இருந்த பொண்ணுக்கு நீ ஆசையை காட்டி நாசப்படுத்திட்ட. அவளால தாங்க முடியல. வேற என்ன?
ரஞ்சனி, நீ லண்டன் போறதுக்கு பாஸ்போர்ட் டிக்கெட்லாம் ரெடி பண்ணிருக்க. தேங்க்யூ. அங்கே மிஸ்டர் வில்லியம்ஸ்க்கு போன் பண்ணிருக்கேன். அவர் உனக்கு தங்குறதுக்கு வசதி, தேவையான பவுன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவார். ஓகே. அப்பா. வா பிரியா, உங்க அம்மா லண்டனுக்கு போறாங்க. நீ என்ன ஆசைப்படுறியோ அதை சொல்லு, அம்மாவை வாங்கிட்டு சொல்றேன். எனக்கு ஆசை ஒண்ணே ஒண்ணுதான்ப்பா. என் வீட்டுக்கு நான் போனோம். என்னம்மா இது? இதுவும் உன் வீடு தானே? அவன் இவ்வளவு அநியாயம் பண்ணிருக்கான், அப்படியே அவன் வீட்டுக்கு எப்படி போகணுங்கிற? அவரு என் புருஷன் இல்லையாமா? பதிபக்திங்கிற பேர்ல புருஷன் காலை பிடிச்சு வாழ்ந்தது அந்த காலம்மா. இந்த காலத்துல 2 பேருமே லைஃப் பார்ட்னர்ஸ். எதுலயும் 50-50. அதிகாரம் 2 பேருக்கும் உண்டு. நீ தேவைன்னு நினைச்சா அவன் இங்க வரக்கூடாதா? பிரியா, நீ கல்யாணம் ஆற வரைக்கும் உனக்கு இந்த சம்பந்தம் வேண்டான்னு நான் சொல்லி பார்த்தேன். நீ கேட்கல. ஆனதுக்கு அப்புறமாவது நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். அதுவும் நடக்கல. இப்ப நம்ம வீட்டுக்கு வந்தும் திரும்ப போறேன்னு சொல்றேன். ஓகே, உங்க அம்மாவை ஏர்போர்ட்ல இறக்கி விட்டுட்டு திரும்பி வரும்போது நான் விஜயை பார்த்துட்டு வரேன். நீங்களா? என்ன மறந்து போய் இங்க வந்துட்டீங்க? மகளுக்காகத்தான் வந்தேன். பெத்தவனாச்சே, அவளுக்கு தலைவலின்னா நானும் தாங்கத்தானே வேணும். ஓ, அன்னைக்கு இருட்டுல வந்தீங்க, பேர முடியல. இப்ப வெளிச்சமா இருக்கு. என்ன வாங்க வந்திருக்கீங்க? என் மகளுக்கு விடுதலை, விவாகரத்து பத்திரம். இதுல கையெழுத்து போடு. இதோட நம்ம 2 பேர் விவகாரமும் தீர்ந்து போகும். உன் கையெழுத்துக்கு என் வேலை. தேங்க்யூ. மிஸ்டர் ராஜசேகர், உங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்களே, அதுக்கு வரதட்சணை வேண்டாம்? இந்தாங்க, அதுக்கு இந்த பணம் வச்சுக்கோங்க. என் பொண்டாட்டிக்கு நானே கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி இருக்கட்டும். ஓகே? ஓகே. தேங்க்யூ. இன்னைக்கு இந்த முகத்துக்கு ஒரு தனி அழகு வந்திருக்கே. ஏன் இன்னைக்கு என் தெய்வம் வராரு இல்ல? ஓஹோ, இன்னைக்கு என்ன பார்த்து இந்த கெடியாரம் ஸ்லோவா போகுது. இன்னைக்கு யாரு வீட்டுக்கு வராங்கன்னு இதுக்கு தெரிய வேண்டாம்? எங்க வீட்டுக்கு போனீங்களாப்பா? அவரை பாத்தீங்களாப்பா? என்னப்பா சொன்னாரு? அத மட்டும் கேட்காதம்மா. ஏன்பா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்ட. நீதான் அவனை காதலிச்சிருக்க.
ஆனா அவன் உன்னை காதலிக்கல. என்னப்பா சொல்றீங்க? அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான்மா. நம்ம குடும்ப கௌரவத்தையே கேலி பண்ணிட்டான். எல்லார் முன்னாலையும் என் மானம் மரியாதை அத்தனையும் அழிச்சிட்டான். இத பாரு. என்னப்பா இது? டைவர்ஸ் நோட்டீஸ். உனக்கும் அவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டான். ஒரு கையெழுத்திலேயே உன் தலையெழுத்தையே மாத்திட்டான். தனி குடும்பம் நடத்தினியே, இப்ப உன்னை தனியாக்கிட்டான். வாழ்நாள் முழுவதும் நீ தேவையில்லைன்னு விவாகரத்து பண்ணிட்டான். You're all right, Priya. See you. நானே டென்ஷன்ல இருக்கேன். என்னையா டிஸ்டர்ப் பண்றீங்க? What? Donation. Do one thing. அக்கவுண்டன்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க. டொனேஷன் 50,000 ரூபாய் வாங்கிக்கங்க. ஓகே. ஹலோ டாக்டர். ஹலோ. பிரியா எப்படி இருக்கா? ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். உங்க மாப்பிள்ளை எங்க இருக்காரு? எது கேக்குறீங்க? அவர் வெளியூர்ல இருந்தா ஒரு தந்தி கொடுத்துருங்க. ஒரு குட் நியூஸ். பிரியா தாயாக போறா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. பிரியா. அப்பா, நான் எங்க வீட்டுக்கு போறேன்ப்பா. இனிமே அவரால் என்ன விவாகரத்து பண்ண முடியாது. இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டா அவர் நடந்ததெல்லாம் மறந்துடுவாரு. என்ன கண்டிப்பா ஏத்துப்பாருப்பா. பிரியா, பைத்தியக்காரத்தனமா பேசாத. அப்பா, ஒரு பொண்ணுக்கு அவ புருஷ வீடுதான் சொர்க்கம். இப்ப நான் போனா அவரால் தடை சொல்லவே முடியாது. அப்பா, எனக்கு அவரை பார்க்கணும், அவர் கூட பேசணும்ப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் பா. பிரியா. ஐயோ, என் மனசு உங்களுக்கு புரியலையப்பா. உங்களுக்கு உங்க மகன் மேல எவ்வளவு பிரியம் இருக்கோ அதே பிரியம் அவர் குழந்தை மேலயும் அவருக்கு இருக்காது. என் குழந்தைக்காவது நான் போய் தான் பாத்திரணும். அவரை பார்க்கணும். விஜய், விஜய், அம்மா. விஜய் எங்க? நீ தாமதமா வந்துட்டமா. நேத்து தம்பி ஊரை விட்டு போயிட்டாரு. எங்க போனாரு? அதெல்லாம் ஒண்ணு சொல்லமா. இங்க எனக்கு வாழ்க்கை பிடிக்கல, அதனால ஊரை விட்டு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. ராஜசேகர், இப்ப என்ன செய்ய போற? உன் பொண்ணு கர்ப்பமா இருக்கா, குழந்தையும் பெற்றுவா. அதுக்கப்புறம் உன் மக புருஷனும் இல்லாம ஒரு புள்ளையோட வந்து வீட்டுல நின்னா அந்த புள்ளைக்கு தகப்பன்னு நீ யார் சொல்லுவ? இதுவரைக்கும் நீ காப்பாத்திக்கிட்டு வந்த மதிப்பு, கௌரவம் எல்லாம் என்ன ஆகும்? நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. ஆயா, ஆயா. என்னங்கய்யா? பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய். பிரியாவை கூட்டிட்டு நாம ஊட்டிக்கு போறோம். அவளோட பிரசவம் அங்கேதான் நடக்க போகுது. மிஸ்டர் ராஜசேகர், இப்ப நடக்க வேண்டியது சிசேரியன் ஆபரேஷன். உங்க மக உயிர் பிழைக்கணும்னு நாங்க பாடுபடுறோம். அவ வயிற்றுல வளர பிள்ளை ஆயிடுச்சுன்னு சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? வளர்றது பிள்ளை இல்ல டாக்டர், பிரச்சனை. ஏன் கௌரவம் பாதிக்கப்படும் போது அந்த குழந்தை அழிஞ்சாத்தான் என்ன? ஒரு உயிரை காப்பாத்துறதுதான் எங்களுடைய கடமையை தவிர அழிக்கிறது இல்ல. அப்படி உங்க அந்தஸ்து பாதிக்கப்படும் நீங்க நினைச்சா அந்த குழந்தைய வேற யாருக்கிட்டே கொடுத்து வளர்க்க சொல்லுங்க. ஆல் ரைட். ஒரு வாரத்துக்குள்ள உங்க உடம்பு குணமாயிடும் டாக்டர் சொன்னார். அப்படியா? என் உடம்பு இருக்கட்டும்பா. உன் வேலையெல்லாம் எப்படி இருக்கு? உங்க ஆசீர்வாதத்தால கை நிறைய வேலை இருக்கு சார். சொந்தம் பந்தம் ஒண்ணுமே இல்லாத எனக்கு ஆபத் பாந்தவ மாதிரி வந்து உதவி செஞ்சியப்பா. அந்த நன்றியை மறக்க மாட்டேன். விஜய், கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் சௌகரியமா இருக்காப்பா? அரண்மனை மாதிரி இருக்கு. எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. உடம்பை பார்த்துக்குங்க.
பாத்துக்கிறேன். பிரியா 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 நீயா? நீ இங்க என்ன பண்ற? என் பிள்ளைக்கு என்னாச்சு? அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. என் பிரியா தாயாக போறாளா? அதான் துரதிருஷ்டம். இந்த குழந்தை என் பங்களாவிலேயே பிறந்திருக்கலாம். அப்படி பிறந்திருந்தா என்ன தப்பு சார்? 4 பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். தன் இஷ்டப்படி பிரியா 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார். அந்த குழந்தை அவ குழந்தைதான் எல்லாருக்கும் தெரிஞ்சா அவ வாழ்க்கையே சூன்யமாயிடும். அப்போ பிரியாவுக்கு அந்த குழந்தை வேண்டாமா சார்? அவ ஏத்துக்க மாட்டாளா? களங்கத்தை அவ எப்படி ஏத்துக்குவா? அப்போ குழந்தை என்ன செய்ய போறீங்க? அனாதைக்கு பிறந்த குழந்தை, தாய்க்கு வேண்டாத குழந்தை அநாத ஆசிரமத்துக்குத்தான் போகும். சார், அந்த குழந்தை உங்களுக்கு அனாதையா இருக்கலாம், ஆனா எனக்கு அது ஒரு பெரிய சொத்து சார். பிரியாத்தா ஒரு தாயங்கிறத மறந்து குழந்தையும் இருக்கலாம், இன்னொரு கல்யாணத்தையும் செஞ்சுக்கலாம். ஆனா நான் ஒரு தகப்பங்கிறத மறக்கல சார். அந்த குழந்தைய உயிர் சார், என் ரத்தம். என் குழந்தைய நானே வளர்க்கிறேன் சார். அந்த குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. நான் சாக வரைக்கும் இதை மறக்க மாட்டேன் சார். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க சார். என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க. உனக்கு குழந்தை வேணும்னா ஒரு கண்டிஷன். இனிமே பிரியாவை எந்த சந்தர்ப்பத்திலையும் சந்திக்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு.